கேட்டலாமா சாமி? என் நேயர்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இன்டர்வியூ எடுக்கிற வந்து இப்படி காதல் அது வேணாங்களே. பரவாயில்ல, இல்லை எனக்கு வேண்டாம்ல. அப்ப ஏன் இந்த காதல் கல்யாணத்துல, அதாவது அந்த அளவுக்கு கூட பாசம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பும் இருக்கு. கல்யாணம் ஆயிடுதுங்களா தம்பி உங்களுக்கு? ஒண்ணும் இல்லைங்க. தாத்தா இறந்த நட்சத்திரத்திலேயோ பேரம் பிறப்பான், அல்லது பேரம் பிறந்த நட்சத்திரத்துல தாத்தா இறந்துருப்பாரு. உங்களுடைய கர்மா இப்ப வேலை செய்யுது, உங்களுக்கு அது ஏன் வேலை செய்யுது? நம்ம தாத்தா செஞ்ச கர்மா, நம்ம அப்பா செஞ்ச கர்மா, இது எல்லாம் உங்களை எப்படி குலதெய்வம் காப்பாத்துறதுக்கு முன்னுக்கு வருகிறத இன்னும் திதிசூன்யாதிபதியை பார்க்கல, இன்னும் யோகாதிபதியை பார்க்கல. திதி யோக கரண பேராசிரியர் என்னுடைய குருநாதர் தணிகாசலம் ஐயாவை வணங்கி இந்த உரையை நிகழ்த்துகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம ஜாதகத்துல முடக்க தோஷம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது என்னன்னு நமக்கும் கொஞ்சம் நம்ம நேர்களுக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஜாதகத்துல முடக்கு தோஷம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காரு. முடக்கு தோஷம்னா என்ன, இந்த முடக்கு நமக்கு வாழ்க்கையில என்னென்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். அப்ப நம்ம ஆத்மகாரகனான சூரியனத்தை இதெல்லாம் முதல்ல எடுத்துக்கணும். கேட்டுங்களா? அப்ப சூரிய பகவான் நம்ம ஜாதகத்துல எங்க இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மகாரகன் இல்லையா, அவருதான் முடக்கத்தை சொல்லக்கூடியதுல முதல் வேலையை செய்யறார். 9 நவகிரகத்துக்கும் உயிரோட்டம் உள்ள வேலையை செய்பவர் நம்ம சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் நிக்கிற நட்சத்திரத்துல தான் நம்ம வந்து முடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டு தான், கரெக்டு. அப்போ அந்த முடக்கு தோஷம் எந்தெந்த பாவகம் இருந்தா என்னென்ன பண்ணும், லக்கணத்த பாவத்திலேயே இருக்குதுன்னு வைங்க, அது என்ன பிரச்சனைகளை பண்ணும். இப்ப 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 2ஆம் இடம் என்ன பிரச்சனை பண்ணும் அப்படியே நம்மளுக்கு 12 கட்டங்கள் இருக்கா? ஆமாங்க. ஆமா. அந்த 12 கட்டத்திலையும் எந்தெந்த வீடு முடக்கமாகுது, அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் முடக்கமாகுது அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அப்போ ஒரு உதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாமே, ஒரு நட்சத்திரத்தினுடைய சாரம் எடுத்துக்கலாம். பூராட நட்சத்திரம்னு வச்சுக்கலாமே. சூரியன் நிக்கிற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த பூராட நட்சத்திரத்தில் நின்னா என்ன கிரகம் முடங்குதுங்கிறத நாம பார்த்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு பூராட நட்சத்திரம் சூரியன் நிக்கிறதுனால மூல நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். எனக்கு ஆமாங்க ஐயா. உதாரணம் உங்க ஜாத்தியை எடுத்துங்களேன். உதாரணம் உங்க ஜாத்தியை சொல்லுங்க. ஏன் ஜாதகத்துங்களா? ஆமா. ஜாதகத்தை கொடுக்கட்டுங்களா? சரி கொடுங்க, பாத்திரலாம். உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியாவே நம்ம நேரலையிலேயே உங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் நம்ம பாக்குறவங்களுக்கு இதுல என்ன வருதுங்கிறத, என்ன முடக்காதிபதி எப்படி வேலை செய்யறாங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. சரி சரி. இப்ப இவர் வந்து நம்ம ஜாதகத்தை கையில கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இதுல உங்களுக்கான தீர்வுகள் என்ன, உங்களுக்கு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்த்தோம். ஓகேங்களா? 5/1/1995 இரவு 11:40 ஈரோட்ல பிறந்திருக்கு. சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் உங்களுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமா. ரைட். ஓகே. இவரு சுக்லபட்ச பஞ்சமி திதியில பிறந்திருக்காரு. சுக்லபட்ச பஞ்சமி திதி, வேதிபாதம் நாமயோகம், பாலவம் கர்மம், இதுல எல்லாம் பிறந்திருக்கிறீங்க. நாம இது எதிர்காலத்துல ஒவ்வொன்னா பார்த்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து நம்மளுக்கு முடக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம பார்த்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உங்களுக்கு முடங்கி விடுகிறது. ஓகேங்களா? ஆமா. மூல நட்சத்திரம் உங்களுக்கு முடங்கி விடுகிறது. மூல நட்சத்திரம் உங்களுக்கு எங்க இருந்தாலும் வேலை செய்யும். ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்படித்தான் இருக்கு. அப்ப மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரமா? அஸ்வினி, மகம், மூலம் 3ம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது ஞானகாரகன். ஓகேங்களா? உங்களுக்கு ஞானகாரகன் வேலை செய்ய மாட்டேங்கிறார். அறிவு சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு போராட்டமா இருக்கு. ஆமா, அப்படிதான் போயிட்டு. அப்படித்தான் போய் போராட்டமா தான், ஒரே போராட்டமா போயிட்டு. இதுதான் முடக்கு. இந்த முடக்கு நீங்க வந்து ரிஷப லக்கணத்துல, கன்னிகா லக்கணத்துல பிறந்திருக்கு. கன்னிகா லக்கணத்துல கன்னி லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் முடங்கி போய்கிறோம். 4ஆம் இடம் முடங்கி போயிருக்கு. அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? ஆமா. எந்த சுகமும் இல்லையே. எந்த சுகம் இல்லை. அப்ப இதுல 4ஆம் இடத்துலதான் உங்களுக்கு மனிதனுடைய சுகஸ்தானத்தை வச்சிருக்கு. வண்டி, வாகனம், தாய், தந்தை, இது எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு 4ஆம் இடம் தான் சொல்லும்.
4ஆம் இடம் உங்களுக்கு முடங்கி விடுகிறது. அப்ப 4ஆம் இடத்தை சரி செய்து விட்டாலே உங்களுடைய முடக்கு நீங்கிவிடும். நீங்கிவிடும். உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் மூலம், அதன் அதிபதி கேது பகவான் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானம் உங்களுக்கு இன்னும் வேலை செய்யவில்லை. கல்யாணம் ஆயிடுதுங்களா தம்பி உங்களுக்கு? இன்னும் இல்லைங்க. இன்னும் இல்லை. பாத்தீங்களா, இதுதான் முடக்கு. அப்ப 7ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் முடங்கிவிட்டால் தன்னுடைய கலஸ்திரஸ்தானத்தை, கல்யாண ஸ்தானத்தை நிறுத்தி விடுகிறது. 32 வயசு ஆயிடுச்சு, நடக்கலையே. 32 வயது ஆகிவிட்டது, இன்னும் நடக்கவில்லை. ஆமா. என்ன காரணம்? இதுதான் காரணம். முடக்காதிபதி யாரு? அப்ப முடக்கு நட்சத்திரம் யாரு? இதெல்லாம் சரி செஞ்சுட்டாவே என் கல்யாணம், தொழில், இந்த போராட்டம் நின்று. கண்டிப்பா உங்களுக்கு தந்தையார் பாதிக்கப்பட்டிருப்பார், தாயார் பாதிக்கப்பட்டிருப்பார், உடல்நலை கோளாறுகளும் வந்துடும். எல்லாருமே இருந்தும் இல்லாம தான் நான் இருக்கீங்க. அப்ப ஏன் 4ஆம் இடம் பாத்தீங்களா? தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, சகோதரம் இருக்கு, சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க நம்மளுக்கும் சகோதரி இருக்காங்க, ரைட். அவங்களும் நமக்கும் ஒரு சரியான உறவு இல்லை. இருக்குது. நாங்க போவோம் சார், பேசுவோம் சார், வருவோம் சார், அதோட மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நம்ம பிரதர் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஓகேங்களா? அப்ப இந்த முடக்கு தோஷத்தை எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சொன்னமா, ஏற்கனவே பேசணுமா, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இவர் ஜாதகத்துல. அந்த 7ஆம் இடம் நிக்கிற அதிபதி, உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டுல அவயோகி, இந்த முடக்காதிபதி கிரகம் இருக்கு, கேது இருக்காரு. ஓகேங்களா? அப்ப அந்த இன்னொரு காரகத்துவம் இருக்கும் இல்லையா, விருச்சகமும் மேசமும் தான் செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம் உள்ள வீடுகள். அப்போ செவ்வாயோட ஆதிபத்தியத்துல ஒரு ஆதிபத்தியத்துலதான் இந்த செவ்வாய் வீட்டுல கேது நிக்கிறார். ஓகேங்களா? அப்ப இன்னொரு ஆதிபத்தியத்துலதான் உங்க ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயோட வீட்டுக்கு அதுவும் கணக்கெடுத்துவமேயானால் அப்போ உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் அங்க வேலை செய்யவில்லை. குரு சுக்கிரன் ஒன்னா இருந்தா வேலை செய்யாதுங்களா? அப்படி இல்ல சாமி கணக்கு. உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் முடக்காதிபதி வீட்டில், முடக்கு சாரம் பெற்ற அதிபதியோட வீட்டில் இருக்கிறாங்க. ஓ, புரியுது. முடக்கப்பட்டிருக்காங்க. ஏன் கல்யாண வழின்னு கொஸ்டின் கேட்டீங்களா? கல்யாணம் இல்ல, தொழில், பொருளாதாரம். குருதான் பெரிய பொருளாதாரம். பெரிய பொருளாதாரத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு உங்களுக்கு வேலை செய்யல, கூடவே சுக்கிரனும் வேலை செய்யல. அது செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்து விட்டாலே காதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். கேட்டலாமா சாமி? என் நேயர்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இன்டர்வியூ எடுக்கிற வந்து இப்படி கேட்கறாங்க, நீங்க வந்து சொல்லப்படாது. காதல் அது வேணாங்களே. பரவாயில்ல, இல்ல எனக்கு வேணாம், இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சொல்லலாம். ஆமா, இருக்குங்க, இருந்துச்சு, இப்ப இல்ல. என்ன இருந்துச்சு, இப்ப இல்ல. ஏன், என்ன காரணம்? அப்ப செவ்வாய் தான் காதல்கார். அந்த காதலை கனிந்து திருமணத்துக்கு முடித்து வைக்கக்கூடிய காரகன் சுக்கிர பகவான். அப்ப ஏற்கனவே காதல் ஏற்படக்கூடிய செவ்வாய் ஸ்தானம் அங்கே கெட்டு விட்டதா? ஆமா. சம்பந்தமே இல்ல கசனி, உங்க 2 பேர்த்துக்கு சண்டை வந்துதா இல்லையா? அது நிறைய வரும். இதனால உங்களுக்கு மன போராட்டம் வருதா இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு. அப்ப இதுதான் உண்மை. சண்டையும் வரும், பாசமும் வரும், போராட்டமும் வரும். அப்ப ஏன் இந்த காதல் கல்யாணத்தை, அதாவது நிறைய இருந்துச்சு. அதாவது பாசம் அந்த அளவுக்கு கூட பாசம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பும் வெறுப்பும் ஆயிடுது. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, நம்ம சுய ஜாதகத்துல இதெல்லாம் இருக்குதா, இதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? சுக்கிரன் வேலை செய்யலையா, கூட செவ்வாயும் வேலை செய்யலையா, இப்ப கல்யாணம் இவருக்கு லேட் ஆகுதா, பொருளாதாரத்துக்கு லேட் ஆகுதா, பொருளாதாரம் சம்பாதிக்க முடியலையா, ஓட முடியலையா, நான் ஓடுறேன் சார், எனக்கு ஏற்ற வருமானம் இல்ல, வரமாட்டேங்குது. உங்களுக்கு புதன் உங்க ஜாதகத்துல புதனும் வேலை செய்யல சாமி. தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்குது, ஆனா வேலை செய்யல. உண்மையா இல்லையா? உண்மைதான். உண்மை. தாய்மாமன் இருக்காரு, ஆனா ஆமா. நீங்க நல்லா படிச்சீங்களா சாமி? கஷ்டப்பட்டு போராடித்தான் படிச்சிருக்கணுமே சாமி. ஆமா, ரொம்ப போராடி படிச்சேன். ரொம்ப போராடி இல்லையா? ஆமா. ஏன்னா உங்க ஜாதகத்துல புதனும் கெட்டது. அதான் நான் ஈஸியா போனேன் சார், நான் படிச்சுட்டு வந்துட்டு சார், நான் காலேஜ் போனேன் சார், டிகிரி வாங்கினேன் சார் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நானே போராடி, நானே கஷ்டம் சம்பாதிச்சு, நானே படிச்சு. அப்ப இது வந்து விட்டதா? முடக்கு தோஷத்துக்கு உண்டான கரகத்துவம் எல்லாம் வந்து விட்டதா? அப்ப இதை சரி செய்து விட்டாலே நம்மளுடைய முடக்கு தோஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில்கள், அந்த கோயில்கள் எங்கெங்க இருக்குது, அதை நீங்க எப்படி வழிபடணும்? இப்ப எங்க வைத்தியம், எங்க அடிபட்டுன்னு தெரிஞ்சவங்களுக்கு வைத்தியம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. எங்க அடிபட்டுன்னு தெரிஞ்சா
வைத்தியம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு அடிபட்ட இடம் 4ஆம் இடம், அடிபட்டவன் கல்யாணக்காரகன் சுக்கரன், அதுக்கு குருவு துணை போகிறாரு. அப்ப இதை சரி செய்து விட்டாவே உங்களுக்கு வாழ்க்கை மாறிடும். உங்களுக்கு அஷ்டம சனி வருது, 7.5 சனி வருது, அது எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல முடக்காதிபதி யார், எதனால் முடக்கு தோஷம் ஏற்படும், இதெல்லாம் பண்ணி சரி செஞ்சுட்டாவே எல்லாமே கிளியர் ஆயிருங்களா? கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை, பொருளாதாரம் கண்டிப்பா மாற்றம் வந்துடும். உங்களுக்கு எந்த இடம் அடிபட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஆமா. இப்ப 4ஆம் இடம் வேலை செய்யல, 4ஆம் இடம் இன்னும் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு, 7ஆம் இடத்தை சார்ந்தவங்க போய் கலஸ்தரகாரன் வீட்டுல உட்காந்துட்டாரு. அப்ப இதெல்லாம் உங்களை பாதிக்கும். ஒவ்வொன்றும் கோச்சிட்டு உட்காந்துட்டு மாதிரி இருக்குது. இருக்க சாமி, ஆமா, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை உண்மை. அப்ப இதை சரி செஞ்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை தரம் மாறிடும். இதுதான் முடக்கு தோஷம். சூரியன் நிக்கிற நட்சத்திரத்துல தான் நாம் கணக்கீடு செய்ய வேண்டும். சூரியன் தான் ஆத்மகாரகன், அதுதான் நமக்கு உயிரோட்டத்தை கொடுப்பவர். நம்ம தந்தையார் உயிரோட்டத்தை கொடுத்தாரா? ஆமாங்க. அப்ப அந்த தந்தையார் வழியா தான் உயிர் வருது. ஆமா. அப்ப அந்த உயிரோட்டத்தின் வழியா தான் நம்ம கர்மாவும் வாழும். நம்ம தாத்தா செஞ்ச கர்மா, நம்ம அப்பா செஞ்ச கர்மா, இது எல்லாம் வந்து சரி. இப்ப கேதுவுடைய நட்சத்திரம் முடங்கிடுது, கேது முடங்கிடுதுன்னு பேசணுமா? ஆமாங்க. உங்களுக்கு தாய்வழி கர்மா இருக்குது, அதாவது உங்க தாய் வழியில துர்மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, நடந்திருக்கு. ரெண்டு இது நடந்திருக்கு. அப்போ மாமா ஒண்ணு, தாத்தா ஒண்ணு. ஏற்கனவே நமக்கு மாமா வேலை செய்யணும்னு பேசணுமா? இப்ப மாமானா அம்மாவோட சித்தப்பா பசங்க. ஓகே, எதுவும் அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள் தானே. ஆமா, அதுதான். சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், சின்னம்மா, பெரியம்மா எல்லாம் உங்களுக்கு உறவு தானே. ஆமா. அப்போ தாய்ப்புல ஒரு தாய்ப்புல இருக்குதானே. அப்ப அது பாதிக்கப்பட்டிருக்குதா? ஆமா. அந்த பாதிப்பெல்லாம் வந்துவிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஏன் வருது, எதுக்கு வருது, இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல வரைக்கும் நம்ம படிக்கலாம், இனிமேல் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு உண்டான நிவர்த்தி முறைகளும் இருக்கு. இத்தனையும் நம்ம ஜோதிடத்திலே சித்தர்கள், நமது முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நம்ம அதை கரெக்டா பயன்படுத்தணும். இந்த முடக்கு தோஷத்தை நாம சரி செய்து விட்டாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதனால அந்த முடக்கத்துக்கு உங்களுக்கு உண்டான கோயில்கள் எங்க இருக்குங்கிறத உங்க ஜாதகத்தை இன்னும் முழுமையா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கோயிலை கொடுத்துடலாம். நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 மாத காலத்தில் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகி நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு முயற்சி செய்வீங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திதி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும். ஏன்னா இதுதான் குரு உங்களுக்கு வேலை செய்யாம இருக்கு இல்லையா? ஆமா. அந்த குருவை வேலை செஞ்சும் போது உங்கள் முன் ஜென்மத்தினுடைய முன்னோர்களுக்கு நாம திதி தர்ப்பண காரியங்களை கொடுத்துறோம். திதி தர்ப்பண காரியங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் இதுக்கு சரியான முறையில உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப திதி கர்மா செஞ்சாதான் எனக்கு சரியான தீர்வு. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க திதி தர்ப்பண காரியங்கள்ல உங்க தகப்பனாருடைய தகப்பனாரோ செய்யணும், அல்லது 3 தலைமுறை நீங்க செய்யாம இருந்திருப்பீங்க. அதனுடைய தாக்கம் தான் இது. அப்ப இந்த திதி தர்ப்பண காரியங்களை நீங்க செய்யணும். என் தாத்தன் பாட்டம் பண்ண பாவம் எனக்கு அமையுது. இப்ப பாத்தீங்களா சாமி, இதுதான் கர்மா. அப்ப அவங்களுடைய இது ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி தாத்தா இறந்த நட்சத்திரத்திலேயோ பேரன் பிறப்பான், அல்லது பேரன் பிறந்த நட்சத்திரத்துல தாத்தா இறந்திருப்பாரு. இதுதான் விதி, இதுதான் திதி, இதுதான் கர்மா. அப்ப எங்கேயோ விட்டுட்டு போன தொடர்பு மறுபடியும் கன்யூஸ் ஆகுது. விட்ட கோர தொட்டக்கோர மாதிரி. ரைட், விட்ட கோர தொட்டக்கரை. அப்ப உங்க தாத்தா நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு, உங்க தாத்தா என்ன பண்ணாரு அப்படிங்கறது உங்களுடைய ஜாதகம். நான் யாருக்கும் கெட்டது பண்ணது கிடையாதுங்களே சாமி. ஜாதகம் பண்ணிருக்கேன், ஜாதகம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஜாதகம் அப்படி இல்லையே. நான் யாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கேன், கெட்டது நினைச்சது கிடையாது. ஆனா கர்மா இன்னைக்கு நம்ம தான் அனுபவிக்கிறோம். என்ன சார் 30 வருஷமா நான் ஓடிட்டே இருக்கணும் சார், எனக்கு எந்த வாழ்க்கையிலும் முன்னுக்கு வரக்கு ஐடியா. 32 வருஷம். ரைட் சார், 32 வருஷம். ஐயா காட்ட சொல்றாரு தம்பி, 32 வருஷம் ஓடிட்டு இருக்கிறாரு. 32 வருஷமா நமக்கு எந்த வாழ்க்கையில முன்னுக்குமே வரலையே, வர முடியலைங்கிற போராட்டம் அவருடைய கவலை. உண்மைதான். தொழில் ரீதியாவும் வரல, கல்யாண ரீதியாவும் வரல. இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இந்த படத்துல கேட்கற மாதிரி. கேட்டா அப்ப இவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் சாமி? கல்யாண வயசு என்ன? ஒரு 25, 26, 27, 28, 29, மேக்சிமம் 30 வயசு வச்சுக்கலாமா? ஐயா, என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்க 4வது படிக்குதுங்க. பாத்தீங்களா சாமி, எனக்கு சாமி இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு. 4வது படி எனக்கு பார்க்கும் போதே 25 வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தா இவர் சொன்ன மாதிரி ஆமா பையன் 3வது 4வது போவான், பொண்ணு 3வது 4வது போயிருக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம மாறிட்டோம். அப்ப இந்த முடக்கு தான் நமக்கு இத்தனை வேலையை செய்கிறது. இப்ப நாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா சாமி முடக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு? இந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணிடலாம்.
நீங்க திதி தர்ப்பண காரியங்களை வந்து கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டு முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகி கேட்டுங்களா. அந்த ஆள் செஞ்ச தப்புக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நானு அந்த அளவுக்கு தாத்தருக்கு மோச்சனம் கொடுக்குறீங்க. ஆமா சார், நீங்க அவங்களுடைய விட்ட குறை பேசுனீங்களே, விட்ட குறை தொட்ட குறைன்னு, அவங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்து விட்டாலே உங்களுக்கு அவங்க நன்மையை கொடுத்து விடுவாங்க சார். இந்த உடம்புக்கு தான் அழிவு, இந்த உடலுக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. படிச்சிருக்கோமா? ஆமா இல்லையா? அதனால அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கணும். புரியுது. அப்போ அந்த திதி தர்ப்பண காரியங்களை கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு மோட்சத்தை அவங்களுக்கு இவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தாத்தா பாட்டி இவங்க முன்னோர்கள், அம்மா வகையில பாட்டி, அப்பா வகையில பாட்டி எல்லாம் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை பண்ணணும். இது நீங்க திதி தர்ப்பண காரியங்களை பண்ணிட்டு உங்களுடைய முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி. ஏன்னா உங்களுக்கு குரு வேலை செய்யலையா சாமி? குரு குலதெய்வத்தினுடைய அருள் பத்தில குலதெய்வம் கேட்டா போறீங்களா சாமி, வணங்குறீங்களா சாமி? குலதெய்வமே கண்டுபிடிச்சு 2 வருஷம் தான் கண்டுபிடிச்சேன். 2 வருஷம் மட்டும் கண்டுபிடிச்சேன். அது குலதெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து போய் கண்டுபிடிச்சு இது பண்ணி பார்த்தேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஒரு ஜாதகத்தில் குரு வேலை செய்யவில்லை என்றால் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறக்கே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு தம்பி சொல்றாரு. இதுதான் உண்மை. ஏன்னா என் தாத்தன் பாட்டன் செஞ்ச பாவம் எல்லாம் அந்த குலதெய்வம் வந்து போயிடுச்சுட்டாங்க. இதனுடைய விளைவுதான் குரு இங்கே முடக்காதிபதியாக வருகிறார், முடக்கு வீட்டின் அதிபதியாக வருகிறார். அப்ப முடக்கு வீட்டின் அதிபதி குரு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்துதான் இவர் வாழ்க்கையை பாதிப்படைய செய்திருக்கிறார். அதனால வந்து இவங்களுக்கு சரியான தீர்வை நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்க போய் அந்த இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனைத்து விதமான பிரச்சனைகளும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். குலதெய்வம் இருந்து ஒரு யூஸ் இல்லைங்களா? அப்படிதான் இருக்குது. குலதெய்வம் வணங்கல சாமி, வணங்கிட்டு தான் இப்ப அதுக்கப்புறம் வணங்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. குலதெய்வம் உங்க ஜாதகத்துல தெரியல, இதுக்கப்புறம் நீங்க போய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க முன்னோர்கள் மறைக்கப்பட்டு விட்டது. ஆமா, நான் தான் போய் இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ உங்க ஜாதகத்தில் தான் இதுக்கு உண்டான தீர்வும் இருக்கு. உங்களுடைய கர்மா இப்ப வேலை செய்து உங்களுக்கு அது ஏன் வேலை செய்யுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். உங்களை எப்படி குலதெய்வம் காப்பாத்துறதுக்கு முன்னுக்கு வருகிறத, இன்னும் திரிசூன்யாதிபதியை பார்க்கல, இன்னும் யோகாதிபதியை பார்க்கல, இன்னும் இவருக்கு அவயோகியை பார்க்கல, இன்னும் கருணாதிபதியை பார்க்கல. ஓகேங்களா? இதை அனைத்தையும் சரி செய்து விட்டாலே இவரது வாழ்க்கை 100% மாறிவிடும்.